Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களுக்கு உலக இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, கடந்த 4 மாதங்கள் தேவன் நம்மை கண்ணின் மணியைப் போல கிருபையை நம்மை காத்து வந்தார். எத்தனை இன்னல்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போனது. ஆனாலும் தேவன் நம்மை நிர்மூலமாகாமல் நம்மை காத்து கொண்டார். அது அப்படி சுத்த கிருபை மாத்திரமே. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த 5 மாதத்திற்குள் தேவன் நம்மை பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்வதை நாம் கவனிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே தேவன் நம்மை சூரியனும் கேடகமுமாய் இருந்து நம்மை அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். இந்த வார்த்தையானது ஒரு பாடலின் வழியே வந்த வார்த்தையாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் கித்தீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரன் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதமாய் இது காணப்படுகிறது. இந்த பாடலின் வரிகளிலே அவன் அழகாய் குறிப்பிடுகிறான் ஒரு அற்புதமான வார்த்தை. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தராகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? சூரியனும் கேடகமுமானவர் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் நமக்கு சூரியனை போலவும் கேடகமாயிருந்து நம்மை காப்பார் என்று சொன்னால், நாம் முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது சூரியனை. ஏன் இந்த சங்கீதக்காரன் தன் பாடலிலே சூரியனை குறித்து அங்கே சொல்லி இருக்க வேண்டும்? நாம் இதை குறித்து சற்று தியானித்து விட்டு நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் இந்த மாதத்தில் என்ன, கர்த்தர் இதன் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன என்பதை குறித்து இதில் இருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, கவனிங்கள். சூரியன் என்று சொல்லப்படும் பொழுது இந்த சூரியனுடைய வயது இந்த சயின்டிஸ்டுங்கள்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? 4603 பில்லியன்ஸ் இயர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்று சொல்லிவிட்டு தொன்று வருகிற வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் என்று சொல்லி சூரியனையும் சந்திரனையும் குறித்து அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் நீங்கள் கவனியுங்கள், தேவன் ஆதியிலே என்ற வார்த்தைக்கு அது கணக்கில் அடங்காத ஒரு பல பில்லியன்ஸ் வருடங்களை குறிக்கிறது. தேவன் ஆதியிலே தேவன் பெரிய சுடராகிய இந்த சூரியனை படைத்ததின் காரணம் என்ன என்று நாம் யோசிக்கும் பொழுது, இந்த சூரியனிலிருந்து வருகிற அந்த டி விட்டமின் டி என்றதான அந்த சக்தி நிமித்தமாக இந்த பூமியிலே மனிதன் வாழ முடிகிறது. சூரிய நிமித்தமாக மரம் செடி கொடிகள் ஸ்டார்ச் பெற்று ஆக்சிஜனை கொடுக்கிறது. அது நிமித்தமாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சூரியன் இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை. சூரியன் இருப்பதினால், அந்த சூரிய வெப்பத்தினாலே பூமியானது சரியான வெப்பம் அடைந்து அதற்கு தேவையான சக்தி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி ஒருவேளை சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருக்குமானால் இந்த பூமி ஒரு குளிர் நிறைந்த பகுதியாகவும் தன் செயலிழந்த பகுதியாகவும் இது காணப்படும். ஒரு காற்றே இல்லாவிட்டால் சூடே இல்லாத ஒரு பொருளாய் அது காணப்படும். காற்று இல்லாமல் போனால் நமக்கு ஆக்சிஜன் இல்லை, சூரியன் இல்லாமல் போனால் நமக்கு ஆக்சிஜன் இல்லை. இந்த பூமியிலே மனிதன் வாழ்வது கடினமாய் போய்விடும். ஆகவே பிரியமானவர்களே, பாருங்கள்,
அந்த சூரியன் இல்லாத பட்சத்தில் உலகம் இல்லாமல் போகுமானால், நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசு இல்லாமல், தேவன் இல்லாமல் இந்த உலகமும் இல்லை, நாமும் இல்லை. வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் யார்? அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த பாடலின் ஆசிரியர் இவ்வளவு அழகாக அவர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். சூரியனை தேவனுக்கு ஒப்பாய் இணைத்து அவர் அங்கே சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறதே. எதற்காக என்று பார்க்கும் பொழுது, இந்த சூரியனானது மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் அது ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் அது கொடுக்கிற அந்த வெளிச்சத்தினாலே, அது கொடுக்கிற அந்த சூட்டினாலே, அது கொடுக்கிற அந்த ஸ்டார்ச்சினாலே என்ன செய்யப்படுகிறது? அது உள்வாங்கி நமக்கு ஆக்சிஜனை கொடுப்பதனாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, உலகத்துள்ள சகல ஜீவராசிகளும் அதனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் நீதிர் சூரியனாகிய நம்முடைய தேவன் நமக்கு அவர் ஜீவனாய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே அவர் நமக்கு ஜீவனாய் இருக்க போகிறார். இந்த 5ஆம் மாதம் அவர் நீதியின் சூரியனாய் நமக்கு இருந்து அவர் ஜீவனை கொடுக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காணப்பட போகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், இந்த சூரியனை நாம் கண்கூடாக பார்க்க முடியாது, நாம் நேரடியாக பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிகளும் நேரடியாக சூரியனை பார்க்க முடியாது. என்று சொன்னால் அந்த காந்திக்கு இணையான பார்வை நம்மிடத்திலே யாருக்கும் கிடையாது. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு பறவை மாத்திரம் அந்த சூரியனை நேரடியாக தன் சொந்த கண்ணாலே பார்க்க முடியும். எந்த பறவை என்று சொன்னால் அதுதான் கழுகு என்று சொல்லப்படுகிறது. இந்த கழுகுடைய பார்வையானது மிகவும் துல்லியமானது. மனிதனுடைய பார்வைக்கும் மனிதனுடைய கண்ணின் பார்வையின் கூர்மைக்கும் கழுகின் கண்ணின் பார்வையின் கூர்மைக்கும் மிக வித்தியாசம் இருக்கிறது. 4-5 மடங்கு மனிதனுடைய பார்வைக்கும் கழுகின் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவ்வளவு மிகவும் குறிப்பாய் பார்க்கக்கூடிய, மிகவும் துல்லியமாய் பார்க்கக்கூடிய பார்வை கொண்டது. இந்த கண்கள் சூரியனை அது நேரடியாய் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, கவனிங்கள், நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வயது வாழ வயது போல் ஆகி என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வயது வாழ வயது போல் ஆகி என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய நோக்கமும் நம்முடைய கண்களின் பார்வையும் என்ன மாற வேண்டும்? வாழ வயதாய் மாற வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய பார்வையின் கூர்மையும் கூட வாழ வயதாய் மாற வேண்டும். அப்படியானால் பாருங்கள், சூரியன் இத்தனை 4603 வருடங்கள் அதற்கு வயது என்று சொல்லி விஞ்ஞானிகள் குறிப்பிடப்படும் பொழுது, இன்றும் கூட அந்த சூரியன் படைத்த போது எப்படி இருந்ததோ அப்படியே இப்பொழுதும் கூட அது இருக்கிறது. ஆகவே நாமும் கூட கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்பொழுதுமே இளமையாகவும் நிரந்தரமாகவும் உறுதியாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பின்பற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நன்றாய் கவனியுங்கள். நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னார், ஏசாயா புத்தகத்திலே 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியே சொல்வதை நாம் வாசிக்க கவனிக்கலாம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. இந்த வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். இது யாரை பார்த்து இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லும் பொழுது நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் இப்பொழுது சந்திரனை போல மங்கி இருக்கிறோம். அது இரவில் மாத்திரம் வெளிச்சத்தை தரும். ஆனால் சூரியன் அப்படி அல்ல. அவை பகலிலே வெளிச்சம் தந்து இரவிலும் சந்திரனுக்கு தன் வெளிச்சத்தை பிரதிபலித்து அந்த வெளிச்சத்தின் மூலமாக சந்திரன் அந்த வெளிச்சத்தை பெற்று நமக்கு பிரதிபலிக்கிறது. அப்படியானால் நன்றாய் கவனியுங்கள், சூரியன் இடத்திலிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பூமிக்கு பிரதிபலிக்கிறது. அது எப்படி பிரதிபலிக்கிறது? சூரியனிடத்தில் இருந்து பிரதிபலிக்கிறது. தானாக அது அதால் பிரதிபலிக்க முடியாது, தானால் வெளிச்சம் தர முடியாது. ஆனால் சூரியன் மாத்திரமே தன் வெளிச்சத்தை தன்னகத்தை கொண்டு முழு யூனிவர்ஸ், முழு உலகத்தையும்
அது வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்து சொன்னார், நானே இந்த உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னிலே இருக்கிறவன் அவன் இருளிலே வாடாமல் அவன் வெளிச்சத்தை கண்டடைந்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமான ஜனங்களே, நம்முடைய தேவன் யார்? அவர் வெளிச்சமானவர், அவர் நீதியின் சூரியன். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை போல வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவரை போல வாழ நாம் வாழ்க்கை அர்ப்பணிப்போமானால் தேவன் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த புது மாதத்திலே நம்மை பிரகாசிக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த மாதத்திலே நீங்கள் நெருக்கத்தின் வழியிலே, கடந்த நாட்களிலே, கஷ்டத்தின் வழியிலே, கடந்த நாட்களிலே நீங்கள் கடந்து வந்தீர்களோ, இந்த மாதமானது உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தரப்போகிறது. நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க போகிறது. நீதியின் சூரியன் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தந்து உங்கள் வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உன் அக்கம் பக்கத்தார், உன்னோடு வேலை செய்கிற ஜனங்கள் மத்தியிலே உனக்குள் இருந்து அது பிரகாசிக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், முடிவு பரியந்தும் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவன். ஆகவே இந்த 5ஆம் மாதத்திலே எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நீதியின் சூரியனானவர் உங்களை பிரகாசிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.